இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நான் செவிலியர் பவித்ரா தினேஷ்குமார். இன்றைக்கி நம்ம சேனல் குட் ஹெல்த் ஃபார் ஆலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎன்ஏ ஆன்லைன் கிரெடிட் ஹவர்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஆன்லைன் கிளாஸ் எப்படி நம்ம ஃபோனில் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 150 கிரெடிட் ஹவர்ஸ் ஏர்ன் பண்ணவங்க எப்படி ரினியூவல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து சிஎன்ஏ ஆன்லைன் கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பண்ணுற டைமில் ஒர்க் ஷாப், சிம்போசியம், கான்ஃபரன்ஸ் எதுவுமே போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும், இல்லை இந்த கோவிட் டைம்லலாம் நிறைய பேர் போகாமல் இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஆன்லைன்லேயே வந்து மொபைல் யூஸ் பண்ணி எப்படி இந்த கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோவை நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா குட் ஹெல்த் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அதில் சிஎன்இ ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு போடலாம். நீங்கள் சிஎன்இ கிரெடிட் ஹவர்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை எது டைப் பண்ணிங்கனாலும் டிஎன்எம்சி சிஎன்இ பேஜ்குள்ளே போகும். இது மாதிரி தான் வரும், வியூ ஆகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹோம், அபவுட், சைன் அப் ஆர் லாகின் இந்த ஆப்ஷன்ஸ் மேலே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஹோம் பேஜ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது நியூ அப்டேட்ஸ்லாம் ஹோம் பேஜில் நமக்கு ஷோ ஆகும். அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அபவுட் செக்ஷன் போனீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த சிஎன்இ சிஸ்டம் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது சைனப் ப்ராசஸ் உள்ளே போனோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த சைனப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்துட்டு நம்மளோட கேட்டகரி சூஸ் பண்ணிக்கணும். அதில் டிஎன்எம்எம்சி நம்பர் என்னென்னு நம்ம டைப் பண்ணிக்கணும். நம்மளோட டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக கேர்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணணும்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் நம்ம சிஎன்இ அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெயில் ஐடி வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஒரு பர்மனெண்ட்டான இமெயில் ஐடியாக இருக்கணும். அதை வந்து பாஸ்வேர்டெல்லாம் மறந்துடாமல் அந்த மெயில் ஐடியை யாருக்கும் ஷேர் பண்ணாமல் நீங்கள் பர்சனலாக வச்சுக்கணும் செக்யூர்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா, சூஸ் அண்ட் டைப் யுவர் பாஸ்வேர்ட் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக 6 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம மறந்துடாமல் எதுலையாவது செக்யூர்டான பிளேஸில் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கலாங்கிறாங்க. நம்மளோட 10 டிஜிட் பர்மனெண்ட்டான மொபைல் நம்பரை வந்துட்டு நம்ம அதில் கொடுக்கணும். ஃபோர்த்து ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடியோட ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த அந்த இமெயில் ஐடிக்கு தான் அவங்க செக்யூரிட்டி கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து செக்யூர்டாக இருக்கும். அடுத்து 5th பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, அந்த செக்யூரிட்டி கோடு வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷனாக மெயிலில் அனுப்பியிருப்பாங்க. அதை வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி அதை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு அதை பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரீஜெனரேட் கோட் அப்படிங்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் கோடை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை மோர் தென் 10 மினிட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு அந்த மெயில் வரவே இல்லை அப்படின்னாலும் எகெயின் நீங்கள் ரீஜெனரேட் கோடு அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடும். இது மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஷோ ஆகுங்க. கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கணும். ஆர்என்னா, ஆர்எம்மா, ஆர்ஏஎன்எம்மா, ஆர்ஹெச்வியா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஆர்என் செலக்ட் பண்ணுறேன். அதில் வந்து உங்களோட டிஎன்எம்சி நம்பர் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்குற மாதிரியான கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது இமெயில் ஐடி, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அது இப்போ ஒர்க்கில் இல்லை அப்படின்னாலும் இப்போ எந்த இமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வெரிஃபை யுவர் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த நம்பரில் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால இமெயில் ஐடி வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லி வருது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ட்ரு பண்ணும் பொழுது வெரிஃபை யுவர் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கோடு சென்ட் பண்ணிடுவாங்க. அது நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாங்க. நமக்கு ஒன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எகெயின் சைன் அப் பண்ண தேவையில்லை. லாகின் பண்ணி நம்ம உள்ளே போய்க்கலாம். ஒரு டைமும் அந்த மெயில் ஐடி ஃபில்அப் பண்ணி அதில் வந்து நம்மளோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி உள்ளே போகிற மாதிரியான ப்ராசஸ் இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். இமெயில் ஐடி ஃபில்அப் பண்ணிக்குவீங்க, பாஸ்வேர்ட் போட்டுக்குவீங்க, உள்ளே போய் நம்ம லாகின் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி தான் பேஜ் ஷோ ஆகும். அதில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் மாடியூல்ஸ் ஒன்ஸ் பாஸ்ட் தென் யூ கேன் ஆக்சஸ் த சேம் மாடியூல் ஒன்லி இன் த நெக்ஸ்ட் ரினியூவல் பீரியட் வித் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது இந்த மாடியூல் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகாமல் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நம்ம ப்ராசஸிங் ஃபீஸ் பே பண்ணி தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு வந்துட்டு உள்ளே நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கோர்ஸ் ப்ரீ டெஸ்ட், கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்,
போஸ்ட் டெஸ்ட், சர்டிஃபிகேட் இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் சிஎஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிஸ்டமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஹெட்டிங்ஸில் எல்லாம் உங்களுக்கு கிரெடிட் ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னு. இதில் வந்து நியூ அப்படின்னு போட்டு அப்படியே பிளிங்க் ஆகிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த லாஸ்ட் 1 இயரில் வந்த கோர்சஸ், அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்க கோர்சஸ்லாம் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. இந்த கோர்சஸ்லாம் எல்லாத்தையும் வந்து என்னென்ன க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ கிரெடிட் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லெவல்ஸ் இருக்கிறது வந்து பிளட் பேங்க் மட்டும் தான். இதை நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இதில் 30 கிரெடிட் ஹவர்ஸ் இருக்குது. இது வந்து இப்போதைக்கு லாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணதுனால இது மாதிரி ஷோ ஆகுது கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து புதுசாக ஓப்பன் ஆகும் பாருங்கள். கோர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா இந்த கரண்ட் லைசன்ஸ் பீரியடில் நீங்கள் வந்து இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எது கம்ப்ளீட் பண்ணலையோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரீ டெஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதில் வந்து 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம டேரெக்டாக போஸ்ட் டெஸ்ட்டுக்கும் போகலாம். இல்லை கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு டேக் போஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளேயும் போகலாம். இப்போ நம்ம ஒரு கொஷினாக ஃபில்அப் பண்ணலாம். எல்லா சிஸ்டமும் வந்து நீட்டாக அழகாக கவர் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு 10 கொஷின்ஸ் ப்ரீ டெஸ்ட்டில் கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம நல்லா அப்சர்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு சில கொஷின்ஸ்லாம் எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம அது பார்க்காம ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணிடுவோம். ஸோ நல்லா தரவாக வாசிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எமர்ஜென்சியில் கொஞ்சம் நல்லா இருக்குது ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃபெமிலியரான டாப்பிக்கில் இருக்கிற கோர்சஸாக எடுத்து இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டே தப்பான ஆன்சர், சாரி இன்கரெக்ட் ஆன்சர் வந்துருச்சு. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ப்ரீ டெஸ்ட் நல்லா பண்ணியிருந்தாவே போஸ்ட் டெஸ்ட் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா ப்ரீ டெஸ்ட்டில் கேட்குற 10 கொஷின்ஸ் அப்படியே போஸ்ட் டெஸ்ட்லேயும் கேட்பாங்க. மீதி ஒரு 40 கொஷின்ஸ் மட்டும்தான் உள்ள டாப்பிக்கில் இருந்து வரும். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பொறுமையாக இது பண்ணுங்கள். ஆனால் அதில் ஸ்டார்டட் டைம் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறோங்கிறது. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஷினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இது மாதிரி 10 கொஷின்ஸுக்கும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 10 கொஷின்ஸ் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரீ டெஸ்ட் சம்மரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ கம்மியாக இது பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேக் கோர்ஸ் எடுத்து நம்மளுக்கு அதில் ஃபுல்லாக நாலேஜே இல்லாமல் இருந்தால் கூடமே நம்ம டேக் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கணும். இது மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் என்ன எடுத்தோம், ப்ரீ டெஸ்ட் என்ன, கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் என்ன, போஸ்ட் டெஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படி வரும். இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக டேக் போஸ்ட் டெஸ்ட் அதுவும் எடுக்கலாம். இல்லைனா இது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு டாபிக்ஸ் நல்லா நீங்கள் எப்போ படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா 1 நாள் 2 நாள் கழிச்சு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சுருங்க. படிக்கும்போதே நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியா இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நம்ம கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆன்சருக்கு ரிலவெண்ட்டாக நம்மளால் வந்து குயிக்காக இது பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரீ டெஸ்ட் இது பண்ணும்பொழுதே மிஸ்டேக் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம போஸ்ட் டெஸ்ட்டில் அதை கரெக்டாக நம்ம இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் வந்து ஆனில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு டெஸ்க்டாப் சைட் ஆனில் இருக்கும்போது லேப்டாப்பில் வியூ ஆகிற மாதிரியான வியூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து கிளியராக இருக்கும் நம்மளுக்கு. அதை வந்து நீங்கள் மொபைலை வந்து போர்ட்ரேட்டில் வச்சுக்கோங்க. டர்ன் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக வந்து இதாகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ விசிபிளாக உங்களுக்கு தெரியும் ஃபோனில் யூஸ் பண்ணும்பொழுது. அதுக்கடுத்து நீங்கள் இது மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ணி காமிக்கிறேன். இந்த சிஸ்டம்லேயே இவ்வளோ பிக்சரைஸ் பண்ணி நீட்டாக அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பிரின்சிபல் அது மாதிரி பிஹெச்டி முடித்தவங்க எல்லோரும் சேர்ந்து நிறைய எஃபர்ட் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். இதை படித்து நம்ம போஸ்டேஜ் இது பண்ணுங்கள். நம்ம படிக்காமல் இது பண்ணும்பொழுது அதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லாமலே நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது தேவையில்லை. நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோன்னா அப்டேட்டடான நாலேஜ் நம்மளால் கெயின் பண்ண முடியுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு நான் எப்படி போஸ்ட் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 or 2 days கழிச்சு கூட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இது மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஹெகி நீங்கள் ப்ரீ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு கோர்ஸ் மறுபடியும் படிக்கிறதுனா படித்து டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஓவர் வியூ கொடுக்குற மாதிரி ரிவ்யூ பண்ணிவிட்டு அடுத்து கூட போஸ்ட் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம். போஸ்ட் டெஸ்ட்டையும் வந்து நம்ம நிறைய அட்டம்ஸ் கொடுக்கலாம். ஆனால் நம்ம பெஸ்ட் வந்து நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டைமே நல்லா படிச்சுட்டு அட்டெண்ட் பண்ணுறதா நல்லாயிருக்கும். இப்போ போஸ்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இப்படி தாங்க இருக்கும் நம்மளோட போஸ்ட் டெஸ்ட். அதாவது 50 கொஷின்ஸ் இருக்கும். சேம் நம்மளோட ஸ்டார்டிங் டைம் வந்து அதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. போஸ்ட் டெஸ்ட் நம்மளோட நேம் எல்லாமே வந்துடும். உள்ளே லாகின் பண்ணி உள்ளே போன உடனேயும் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் இதே மாதிரி தான். நீங்கள் என்ன கொஷின்ஸ் வந்து இது பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆன்சர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இல்லைன்னு காமிக்கும். கரெக்ட் அப்படின்னா குட் ரைட் ஆன்சர் அப்படின்னு வரும். தப்பாக இருந்துச்சுன்னா ராங் இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின். இதே மாதிரி நீங்கள் 50 கொஷின்ஸையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வாவ், இப்படி தாங்க வரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மார்க்கும் நம்மளோட பர்சன்டேஜ் எவ்வளோ ஹவர்ஸில் அட்டென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து போஸ்ட் டெஸ்ட் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது நீங்கள் சர்டிஃபிகேட் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட்டாக வச்சுக்கலாம்.
பாருங்கள், இந்த சர்டிஃபிகேட்டோட ஓவர்வியூ காமிக்கிறேன். இது மாதிரி தான் இருக்கும். அதாவது தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில் டிஎன்எம்எம்சியோட நேம் போட்டு அந்த சர்டிஃபிகேட். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து ஒரு செமினார், சிம்போசியம், ஒர்க் ஷாப்லாம் அட்டென்ட் பண்ணும்போது எப்படி ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குமோ அதே மாதிரியான சர்டிஃபிகேட் நம்ம பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் அதில் கண்டினியூயிங் நர்சிங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க சிஎன்இக்காக. அதுக்கு அடுத்தது வந்துட்டு அப்படியே நம்ம பேக் போனோம் அப்படின்னு சொன்னோன்னா அதர் கோர்சஸ் மறுபடியும் வரும். மறுபடியும் அடுத்த கோர்ஸ் எடுக்கிறோம், இதே மாதிரி பண்ணுறோம். ஸோ நம்ம 150 ஹவர்ஸ் ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி ரினியூவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரினியூவல் ஆக்டிவ் ஸ்டேட்லேருந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு மாறும்போது நம்ம ரினியூவல் பண்ணிக்கலாம். அந்த ரினியூவல் பற்றின வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐக்கான்லேயே கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மாதிரி அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணி ரினியூவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரொஃபைல் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ப்ரொஃபைல்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளோட பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டே. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா எல்லா கோர்ஸஸும் நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணோம், எவ்வளோ கிரெடிட் ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதை ஒவ்வொரு டைமும் எவ்வளோ அட்டன் பண்ணோம், அது வந்து அப்படியே நெட் இல்லாமல் வெளியே வந்துட்டோமா, அது மாதிரி ஏதாவது ரீசன் இருக்குது அப்படின்னா இன்எலிஜிபிள், நாட் கம்ப்ளீட்டட் அது மாதிரியான இது வரும். கம்ப்ளீட் ஆகிருக்கோம் எலிஜிபிள் அப்படிங்கும்போது பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சிஸ்டம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதான ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு இந்த நம்ம ப்ரொஃபைல் அதில் இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ எப்படி நம்ம சைன் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபோனோட லாஸ்ட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நேம் இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைன் அவுட்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வெளியே வந்துக்கலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இப்படிக்க சொல்லியிருப்ப பவித்ரா தினேஷ்குமார். நன்றி, வணக்கம்.